த்ரிஷாவோட அம்மா கூடிய சீக்கிரமே சங்கீதா விஜய் அவர்கள்ட்ட பேச போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் சோஷியல் மீடியாவில் உலா வந்துட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த ஒரு வாரமாகவே சோஷியல் மீடியா ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் பேசும் பொருளாக இருந்துச்சு. அதில் மிக முக்கியமான 2 விஷயங்கள் அப்படின்னா, ஒன்று சங்கீதா விஜய் அவர்கள் திரு ஜோசப் விஜய் அவர்களை விவாகரத்து பண்ணலை அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் வாபஸ் வாங்கியிருந்தது. அண்ட் 2வது விஷயம், த்ரிஷா அவர்களும் கடந்த ஒரு வாரமாகவே சோஷியல் மீடியா பேஜில் யாரோ ஒரு நபரை வசைப்பாடி ஸ்டேட்டஸ் போட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த 2 விஷயங்கள் தான் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த 2மே கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில டாக்ஸும் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரியான சூழ்நிலையில் நடிகை த்ரிஷா அவர்களோட அம்மா வந்து சங்கீதா விஜய் மற்றும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்களாமா. அண்ட் அது எதற்காக அப்படின்னா, என்னோட பொண்ணு வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு அந்த இண்டஸ்ட்ரியில் சர்வை பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படி இருக்கையில் இன்றைக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஹீரோயினாக, முக்கியமான ஹீரோயினாக த்ரிஷா இருக்காங்க அப்படின்னா, அது அவங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கிடையில் எவ்வளோ பேர் அவங்க பேரை வந்து கெடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. நிறைய வதந்திகள் பரப்புனாங்க. அதில் முக்கியமான ஒன்று தான் சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்களோட இவங்க தொடர்பில் இருக்காங்க அப்படின்னு சொன்னது. விஜயும் சரி த்ரிஷாவும் சரி கிட்டத்தட்ட 20 வருடமாக நண்பர்களாக இருக்காங்க. அது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தெரியும் அண்ட் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தெரியும். அப்படி இருக்கையில் அவங்கள பற்றி தவறான ஒரு அவதூறு பரப்புறது அப்படிங்கிறது என் பொண்ணோட பர்சனல் லைஃபுக்கும் சரி ப்ரொஃபஷனல் லைஃபுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு கேடு விளைவிக்கும். அதனால் இதுக்கப்புறம் என் பொண்ணை பற்றி உங்கள் சைட்லேருந்து எந்த ஒரு தவறான ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனும் வரக்கூடாது. அதே மாதிரி என் பொண்ணு சைட்லேருந்தும் உங்களை பற்றி எதுவுமே வராது அப்படிங்கிறத கூடிய சீக்கிரமே விஜய் சாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்டையும் சங்கீதா அவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்டையும் குறிப்பாக சங்கீதா அவர்கள்ட்டையுமே இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்ட்டு இருக்காங்களாமா. இந்த ஒரு விஷயத்த ரொம்பவே எமோஷ்னலாக அவங்களோட க்ளோஸ் சர்க்கிள் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இப்படி பெரியவங்க உள்ள போந்து இதற்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டா எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, பிரபல இயக்குனரான சங்கர் அவர்கள் அடுத்ததாக பிரபல முன்னணி நடிகரான அஜித்குமார் அவர்களோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி சோசியல் மீடியா ஃபுல்லாகவே மிக பெரும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்திய சினிமாவும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இயக்குனராக சங்கர் அவர்கள் இருந்து வந்தார். ஆனால் சமீபத்தில் அவர் பண்ணியிருந்த இந்தியன் 2ஆக இருக்கட்டும், கேம் சேஞ்சராக இருக்கட்டும், 2 படங்களுமே அட்டர் ஃப்ளாப் ஆகியிருக்கு. அண்ட் அதை தொடர்ந்து ஒரு முக்கியமான வெற்றி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுல அவர் இருந்து வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரியான சூழ்நிலையில் நடிகர் அஜித்குமாரோட சேர்ந்து அவர் ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான கதை தான் சமீபத்தில் வெளியாகி இருக்கு. ஆல்மோஸ்ட் கதை டிஸ்கஷன்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னும், சமீபத்தில் அஜித் சார் பண்ணக்கூடிய டேர்டெவில் படத்தை முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய அஜித் ஃபேன்ஸ் இதில் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சங்கர் அவர்கள் பீக்கில் இருக்கும்போது இவரை பிடிச்சி ஒரு படம் பண்ணியிருந்திருக்கலாம். பட் இப்போ கடைசி 2 படங்கள் ஃப்ளாப், இப்போ போய் இவர் கூட சேர்றதா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹூ நோஸ், ஒருவேளை இந்த படம் அஜித் சாருக்கும் அதே போல் சங்கர் சாருக்கும் மிகப்பெரிய கம்பேக்காக கூட அமையலாம். என்ன நடக்கும் போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.